Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. Okay, இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா nested list பத்தி பார்க்க போறோம். Okay, so nested list ஒரு simple terms சொல்லணும்னா collection of list. அதாவது ஒரு லிஸ்டுக்குள்ள எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா groups of list இருக்கும். Okay, so list வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா collection டைப்ங்கிறது நமக்கு தெரியும். Okay, it is a data structure used to collect data. ஓகே சோ ஹைரார்கி லெவல் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸிங் லெவலும் ஜாஸ்தி போக வேண்டியது இருக்கும். ஓகே அது டீடைல்டா ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே லெட்ஸ் கோ இன்டு ப்ரோக்ராமிங். ஓகே லேர்னர்ஸ், ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நெஸ்டட் லிஸ்ட் கிரியேட் பண்றது, எப்படி அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்றது அண்ட் பேசிக்லி ஃபியூ ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க போறோம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 3 லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 3 இன்டீஜர்ஸ், லிஸ்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 இன்டீஜர்ஸ், பட் லிஸ்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ஃப்ளோட், ஒரு லிஸ்ட், அகைன் ஒரு இன்டீஜர் இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிஃபரண்ட் லிஸ்ட். ஓகே இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு மேட்ரிக்ஸை நான் கிரியேட் பண்றேன். மேட்ரிக்ஸ்ங்கிறது நான் கிரியேட் பண்ற ஒரு வேரியபிள். இந்த மேட்ரிக்ஸை தான் என்னோட நெஸ்டட் லிஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா list 1, list 2, list 3ன்னு சொல்லிட்டுனா என்னோட மேட்ரிக்ஸை கிரியேட் பண்றேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்னோட நெஸ்டட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ஒரு நெஸ்டட் லிஸ்ட் கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வேல்யூ ஆக்சஸிங். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண வேண்டிய வேல்யூ இஸ் 7.8. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 7.8ங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இந்த ஃப்ளோட் வேல்யூ நான் என்ன பண்ணணும், 78ஆ மாற்றணும். அதுவும் ஒரு இன்டீஜர் வேல்யூவா மாற்றணும். ஓகே ஸோ அதுதான் நான் பண்ண போறேன் இப்போ ஆப்ரேஷன். ஓகே ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும். வேல்யூ ஆக்சஸிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் எந்த ரோவோ அந்த ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் 0, 1, 2ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றது லாஸ்ட் ஆப்ஜெக்ட். லாஸ்ட் ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2. நீங்க 2ன்னு கொடுத்தவங்களுக்கு என்ன ஆயிரும், லாஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணிட முடியும். ஓகே பட் நான் இதை ஆக்சஸ் பண்றது இதுல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் தி வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணணும், இது ஒரு லிஸ்ட். ஸோ இதுக்குள்ள இன்னொரு லெவல் ஆஃப் இண்டெக்ஸ்னால என்ன பண்ணிட முடியும், போட முடியும். அதோட இண்டெக்ஸ் 7.8ஓட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, 1, பிகாஸ் அது வந்து செகண்ட் எலிமெண்ட். ஸோ செகண்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 1 கொடுக்கணும். ஓகே ஸோ என்னால் இப்போ என்ன பண்ணிட முடிஞ்சது, 7.8 ஆக்சஸ் பண்ணிட முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கு அப்புறம் எப்படி ரீஅசைன் பண்றதுக்காக பார்ப்போம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணணும், இதை 78 மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே இப்போ 7.8 இன்டூ மல்டிப்ளைட் பை 10. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7.8 மல்டிப்ளைட் பை 10 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 78.0ன்னு வரும். ஏன்னா 7.8ங்கிறது ஒரு ஃப்ளோட். ஃப்ளோட்டோட நீங்க என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி ரிசல்ட்டா வரப்போறதும் ஒரு ஃப்ளோட்டா தான் வரும். ஓகே பட் எனக்கு வேண்டியது ஒரு இன்டீஜர் 78. ஸோ இப்போ நம்மளோட நம்பர்ஸ் வீடியோஸ், அதாவது வீடியோ நம்பர் 1 நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃப்ளோட்டை இன்ட்டை கன்வெர்ட் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகே ஸோ அந்த ஆப்ரேஷன் நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்றேன். int of matrix of 2 of 1 multiplied by 10 ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு கிடைக்க போற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் 78. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே கொண்டு போய் நான் ரீஅசைன் பண்ண போறேன். ரீஅசைன் எதுல பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 of 1. ஏன்னா அந்த வேல்யூ தான் நான் என்ன பண்றேன், இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா மேட்ரிக்ஸ் 2 of 1 ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 of 1 மல்டிப்ளைட் பை 10 கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்றேன். ஓகே அதாவது 7.8 இருந்த வேல்யூ எனக்கு 78 மாறிடுச்சு. ஓகே ஸோ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் யூ கிரியேட் அ நெஸ்டட் லிஸ்ட் அண்ட் தென் வேல்யூ ஆக்சஸ் பண்ணி வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்றதும் இந்த இதுல பார்த்துட்டோம். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபியூ ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் அ லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ இங்கேயும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் அப்பன் பண்ண போறோம்.
மேட்ரிக்ஸ் டாட் append அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன், இன்னொரு லிஸ்ட் சென்ட் பண்ண போறேன். என் நேம் சென்ட் பண்றேன். தினா ஆனந்த். ஓகே, தென் என்ன பண்றேன்னா print matrix. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் நெஸ்டட் லிஸ்டோட நான் புதுசா ஆட் பண்ண லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாப் ட்ரை பண்ணலாம். பாப் நான் பண்ண போற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா மேட்ரிக்ஸ் டாட் பாப். நான் இண்டெக்ஸ் நம்பர் வந்து கொடுத்தா மட்டும் தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்குற இண்டெக்ஸ் வேல்யூ ரிமூவ் ஆகும். நான் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலன்னா பாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி தான் லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் நம்பர் 2 கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் 2 கொடுத்து முடிச்சுட்டு print மேட்ரிக்ஸ் கொடுத்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்த வேல்யூ வந்து பாப் ஆயிட்டு அடுத்த இருந்த வேல்யூ முன்னாடி வந்து. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா லிஸ்ட்ல பண்ற ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அதை நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு நெஸ்டட் லிஸ்ட்லயும் பண்ண முடியும். ஓகே, அது இல்லாம லிஸ்ட்ல few built-in functions இருக்கு, நம்ம அதை பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கிரியேட் அ லிஸ்ட். ஓகே, நான் என்ன பண்றேன், நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு லிஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் இந்த லிஸ்டோட ஸ்டார்டிங்ல மட்டும் என்ன பண்ண போறேன் 10 கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட்டை இப்போ வந்து சார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஆர் அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, எலமெண்ட்டை வந்து சார்ட் பண்றது. ஓகே, ஸோ அவ்வளோ டீட்டெயில் நம்ம இன்னும் போல, we will go there. There are few algorithms. ஓகே, ஸோ இப்போ பேசிக்கா பைத்தனோட பில்ட்-இன் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அந்த வேரியபிள் நேம் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ லிஸ்ட்னா நியூ லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துரும். டாட் கொடுத்துட்டு என்ன பண்றேன், சார்ட் கொடுக்குறேன். ஓகே, தென் என்ன பண்றேன், அந்த மேட்ரிக்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற டேட்டா வந்து சார்ட் ஆகும். ஓகே, நான் எகெயின் என்ன பண்றேன்னா நியூ லிஸ்ட் அதை அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு இது இப்போ டிசெண்டிங்ல சார்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்றேன்னா சேம் அதே நியூ லிஸ்ட் டாட் சார்ட் தான். ஓகே, அது கூட இந்த ஃபங்க்ஷன் பிராக்கெட்ல என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ நான் ரிவர்ஸ் ட்ரூன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும், என்டையர் டேட்டாவும் டிசெண்டிங்ல சார்ட் ஆகும். ஓகே, இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நான் சார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, எங்கேயுமே ரீஅசைன் பண்ணல. ஸோ சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீஅசைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சார்ட் மாதிரி நமக்கு இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் தான் ரிவர்ஸ். ஓகே, இப்போ ரிவர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்ல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து சார்ட் பண்ண ட்ரை பண்றேன். நியூ லிஸ்ட் டாட் சார்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல ஓகே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது ஓகே என்னால சார்ட் பண்ண முடியாது. ஏன்னா சார்ட் பண்ணும்போது பேசிக்கலி கம்பேரிசன் நடக்கும். ஓகே, அது சேம் டைப் ஆஃப் டேட்டாவா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்லா டேட்டாவையும் என்ன பண்றேன், நான் இப்போ ஸ்ட்ரிங்கா மாத்த போறேன். ஓகே, ஸோ அது கூட என்ன பண்ண போறேன், நான் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்குறேன், அதுவும் ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். 32 தென் வந்து 20 இப்படி ஒரு என்டையர், அதாவது எங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே இப்போ என்னவா இருக்கு, ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஈவன் நம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த இதை வந்து சார்ட் பண்றேன். சார்ட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி சார்ட் ஆகும்.
ஆக்சுவலி கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணா 1க்கு அப்புறம் 2 வராது, 10 தான் வரும். ஏன்னா இங்க 1ல ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சார்ட் பண்ணும்போது மட்டும் என்னைக்குமே என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல சேம் டைப் ஆஃப் டேட்டா இருக்காங்கிறது நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். அது செக் பண்ணாம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, சார்ட் பண்ணக்கூடாது. அப்படி சார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா திஸ் இஸ் ஹவு a nested list ஒர்க். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க நெஸ்டட் லிஸ்ட்டும் பார்க்கலாம், அட் த சேம் டைம் இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா ப்ளூ கோட் அகாடமி லேர்னிங் கம்யூனிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.